ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் இந்த மாதிரி நீளமாக நான் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் கருக்காமல் இருக்கும் அப்படின்றதுனால. இப்போ கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம கத்திரிக்காயை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு கத்திரிக்காயை மட்டும் எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ இது கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். உங்களுக்கு அப்போ தான் நல்லா கரையாமவும் இருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். கத்திரிக்காய் கட் பண்ணும்போதே உள்ளார பூச்செல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். உங்களுக்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சா அப்படின்னு தெரிகிறதுக்கு கொஞ்சம் கலர் நல்லா மாறும். அதாவது இந்த மாதிரி இந்த கலர் இருக்கிறது இந்த கலர் மாதிரி மாறும். அப்போவே நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கினாலே உங்களுக்கு நல்லா வதங்கிடும். பாருங்கள், பார்த்தாலே நமக்கு தெரியும் கத்திரிக்காய் நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாங்க. இப்போ கத்திரிக்காய் வதக்கின அதே எண்ணெயிலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாங்க. கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நான் அதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு. வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். இது வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுலேயே 2 சின்ன சைஸ் தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாங்க. நீங்கள் நல்லா பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்தாலே போதும். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 ஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ மசாலாவெல்லாம் வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம புளிக்கரைச்சலை சேர்த்துடலாங்க.
இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இது நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கும்போதே நம்ம இதுக்கு தேவையான எள்ளு வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எள்ளை சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு சேர்க்குறேன். இப்போ எள்ளு நல்லா பொரிய ஆரம்பித்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். கருக விட்டுறாமல் எள்ளு வெடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எள்ளு வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே பொரிஞ்சிரும். பாருங்கள், எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இந்த வறுத்த எள்ளு கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வறுத்த வேர்க்கடலை தோலெல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கேன். இது 2ஐயும் நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. இப்போ கத்திரிக்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷமாகவே நல்லா கொதிக்குது. பாருங்கள், நல்லா திக்க கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்த வேர்க்கடலை எள்ளு பொடியை இப்போ சேர்த்துடலாங்க. இதை சேர்க்கும்போது உங்களுக்கு கிரேவி நல்ல ஒரு திக்காயிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து நல்லா திக்காகிடுச்சு. இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்த இந்த பிரியாணி கத்திரிக்காய் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.